வெளிநாட்டு நிறுவன பங்குகளில் முதலீடு செய்யும் மியூச்சுவல் ஃபண்ட் திட்டங்களில் ஏன் முதலீடு செய்ய வேண்டும் அப்படிங்கிற கேள்வி. ஸோ இது வந்து அவர் என்ன புரிஞ்சுக்கணும்னா, ருப்பி டு டாலர் என்னன்னு புரிஞ்சுக்கணும். ருப்பி டு டாலர்னா என்னன்னா, இப்போ நான் 80s கிட். நான் பிறக்கும்போது ரூபாயோட மதிப்பு வந்து 6 ரூபா இருந்தது. இன்னைக்கு ரூபாயோட மதிப்பு 85 ரூபா இருக்கு. அப்படின்னா என்னன்னா, ருப்பி ஹாஸ் பீன் அ கான்ஸ்டன்ட் டிப்ரிஷியேட்டிங் அசெட் கிளாஸ் அகெயின்ஸ்ட் த டாலர். அப்படின்னா என்னன்னா, ரூபாயோட மதிப்பு கம்மியாயிட்டே இருந்திருக்கு கடைசி ஒரு 43-44 வருஷத்துல. ஸோ எப்பெல்லாம் ரூபாயோட மதிப்பு கம்மியாகுதோ, விச் மீன்ஸ் டாலர் அப்ரிஷியேட் ஆகுது. ஸோ நீங்கள் வெளிநாட்டில் இன்வெஸ்ட் பண்ணும்போது டாலருடைய மதிப்பில் தான் நீங்கள் உங்களுக்கு மேக்ஸிமம். ஸோ அதில் ஒரு அப்ரிசியேஷன் இருக்கும். ஸோ இந்த ஜேர்னியில் ஒரு லாங் டேர்மில் எடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த ரூபாயோடைய இழப்பு விச் மீன்ஸ் டாலருடைய அப்ரிசியேஷனே உங்களுக்கு 3-4% இருக்கு. ஸோ அது ஒரு ஸ்ட்ரெயிட் ரிட்டர்ன்ஸ். அப்படிதான் நம்ம கோல்டு பார்க்குறோம். கோல்டுடைய மெயின் ரிட்டர்ன்ஸ், தங்கத்துடைய மெயின் ரிட்டர்ன்ஸே உங்களுக்கு டாலர் அப்ரிசியேஷன் தான். ஸோ அதில் ஒரு 4% இருக்கும். ப்ளஸ் எல்லா பணத்தையும் பங்கு சந்தையிலே வச்சுக்கணும், இந்திய பங்கு சந்தையிலே வச்சுக்கணுங்கிற அவசியம் இல்லை. இன்னைக்கு இருக்கிற மார்க்கெட்டில் நீங்கள் அமெரிக்காவில் இன்வெஸ்ட் பண்ணலாம், சைனாவில் இன்வெஸ்ட் பண்ணலாம், பிரேசிலில் இன்வெஸ்ட் பண்ணலாம். எல்லா கான்டினென்ட் எல்லா இதுலேயும் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற குளோபல் இன்வெஸ்டிங்லாம் இன்னைக்கு இருக்குது. ஒரு சம் போர்ஷன் ஆஃப் மணி நீங்கள் பண்ணும்போது டைவர்சிஃபிகேஷன், எல்லா பணத்தையும் ஒரே கூடையில் போடாமல் கொஞ்சம் பிரித்து முதலீடு பண்ணுறீங்க. மூணாவதுன்னா, தங்கத்துல முதலீடு பண்றதுக்கு பதிலாக நீங்க இந்த மாதிரி இன்டர்நேஷனல் ஈக்விட்டி ஃபண்டில் முதலீடு பண்ணும்போது என்ன அட்வான்டேஜ்னா, நம்ம ஈக்விட்டி மாதிரி அந்த ஈக்விட்டி நல்லா பண்ணும். இன்னைக்கு நீங்க கூகுள் வாங்கணும்னு நினைக்கிறீங்க, எப்படி வாங்குவீங்க? மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் மூலமா வாங்கலாம். நீங்க வந்து ஆப்பிள் வாங்கணும்னு நினைக்கிறீங்க, எப்படி வாங்குவீங்க? இன்னைக்கு எல்லாரும் இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப்னு இருக்காங்க. இன்னைக்கு நான் மெட்டா வாங்கணும்னு நினைக்கிறேன், எப்படி வாங்க முடியும்? அது அமெரிக்காவில் வந்து லிஸ்ட் ஆயிருக்கு. ஸோ இந்த மாதிரி கம்பெனிஸில் நீங்கள் முதலீடு பண்ணுறதுக்கு மியூச்சுவல் ஃபண்ட் ஒரு நல்ல ஆப்ஷன். அதுவும் இன்டர்நேஷ்னல் ஸ்கீமில் நீங்கள் முதலீடு பண்ணலாம். கொஞ்சம் RBI ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது இப்போ பண்ணுறதுக்கு. பட் இன்டர்நேஷ்னல் ஸ்கீமுங்கிறது ஒருத்தர் அட்லீஸ்ட் 4-5% வச்சுக்கணும். ஒருத்தர் 1 லட்சம் வச்சுருக்காருன்னு சொன்னால் ஒரு 5000 வரைக்கும் இன்டர்நேஷ்னல் ஃபண்டில் போடுறதுங்கிறது நல்ல சூப்பர் சார்.